நார்த் இந்தியன் ஸ்பெஷல் மூங்கி தால் கிச்சடி, பாசிப்பருப்பு கிச்சடிங்க. அருமையாக இருக்கும். அதோடு சேர்த்து சைடிஷ் பார்க்கலாம் வாங்க. வணக்கம் சொந்தங்களே, வெல்கம் டு டெல்லி சாந்தி கிச்சன். இன்றைக்கி திங்கக்கிழமை 4வது நாள் டயட் ரெசிபி தாங்க. இன்றைக்கி திங்கக்கிழமை சிவனுக்கு விரதங்கிறனால சாமிக்கு நெய்வேத்தியத்துக்கு கொஞ்சம் கொண்டக்கடலை ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு ஊற வச்சுருக்கேன். கொஞ்சமாக தான் ஊற வச்சுருக்கேன் கழுவிட்டு. அதே மாதிரி இது வந்து கிச்சடிக்கு வந்து 1/4 கிளாஸ் பச்சரிசியும் 3/4 கிளாஸ் வந்து பாசிப்பருப்பும் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேங்க. இப்போ நல்லா ஊறிடுச்சு. கொண்டக்கடலையும் நல்லா விசில் வச்சுக்கலாங்க. இங்கே வந்து கிச்சடிக்கு வந்து ஒரு குக்கரில் வந்து கொஞ்சமாக நெய் விட்டுருக்கேங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். அது காஞ்சோன்னா நம்ம கழுவி வச்சுருக்க ஊற வச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, பாசிப்பருப்பும் அரிசியும் அதையும் போட்டு நல்லா ஒரு கிண்டிட்டு நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க. நம்ம பொங்கல் தயிர் சாதத்துக்கெலாம் நல்லா கொலைய வேக விடுவோம்ல, அந்தளவுக்கு தண்ணி வச்சுக்கணும். வச்சுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வந்து இந்த இதுக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நிறைய வேண்டாம், கொஞ்சமாக இதுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா விசில் வச்சிடலாங்க. இங்கே வந்து கொண்டக்கடலை சாமிக்கு நெய்வேத்தியது கொண்டக்கடலை தாளிச்சிக்கலாங்க. ஒரு தாளிக்கிற கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, உளுந்து, வரமிளகா, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், அவ்வளோதாங்க. தேங்காய் துருவல் இருந்தால் போட்டுக்கோங்க. நான் தேங்காய் துருவல் போடல. அவ்வளோதாங்க. தாளிச்சிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு முதல்ல சாமிக்கு நெய்வேத்தியத்துக்கு வச்சுட்டு வந்துடலாங்க. அதுக்கப்புறம் நம்ம சமையல் பண்ணிக்கலாம். பாருங்கள், சுண்டல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கருப்பு கொண்டக்கடலை சுண்டல் நம்ம கொண்டு சாமிக்கு வச்சிடலாம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், நல்ல சாதமும் நல்லா சூப்பராக வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறேங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, சின்ன ஸ்பூனில் தான் விட்றேன். ஃபுல்லாகவே இங்கே வந்து நெய்யில் தாங்க செய்வாங்க இந்த கிச்சடி. நிறைய விடுவாங்க, நம்ம கொஞ்சமாக விட்டுக்கலாம். விட்டுட்டு ஒரே ஒரு பிரியாணி இலை, கொஞ்சமாக ஜீரகம் போட்டிருக்கேன். அது நல்லா பொரிஞ்ச பின்னாடி நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இதெல்லாம் நல்லா வதங்கின பின்னாடி 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா பச்சை வாடை போன பின்னாடி நறுக்கி வச்சுருக்க தக்காளி போட்டு கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு இந்த தக்காளி நல்லா வதங்கணுங்க. தக்காளி நல்லா வதங்கின பின்னாடி வெறும் வரமிளகாத்தூள் மட்டும்தான் போட்டிருக்கேன். அவங்க வந்து கரம் மசாலா தூளும் போட்டிருக்காங்க. எனக்கு வேண்டாம், அந்த டேஸ்ட்டு வேணான்ட்டு நான் வெறும் வரமிளகாத்தூள் மட்டும்தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிதுன்னா, அந்த கரம் மசாலா தூள் டேஸ்ட்டு பிடிக்குதுன்னா போட்டுக்கலாம் கொஞ்சம் போல். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வேக வச்சுருக்க அரிசியும் பருப்பையும் எடுத்து போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் தளன்னு இருக்கணுங்க, கெட்டியாக இருக்கக்கூடாது. நம்மளுக்கு எவ்வளோ தளன்னு தேவையோ நான் 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டேன். தண்ணி விட்டு நல்லா கிண்டி விட்டு அது கொதிக்கட்டுங்க. இங்கே வந்து சப்ஜிக்கு வந்து கத்திரிக்காய் வதக்கல் தான் பண்ண போகிறேன். கொஞ்சமாக ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து போட்டுருக்கேன். அது நல்லா பொரிஞ்ச பின்னாடி வெங்காயம், தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. அந்த தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கின பின்னாடி கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். நல்லா அது வதங்கட்டும். இங்கே பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மூங்கி தால் கிச்சடி, பாசிப்பருப்பு கிச்சடி அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க. கொத்தமல்லி இருந்துச்சுன்னா மேலாக தூவி விட்டு இறக்குங்க, அருமையாக இருக்கும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. சிம்பிள் ரெசிபிங்க, இது வேறு எதுவுமே தேவையில்லை. தக்காளி வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுட்டு கத்திரிக்காய் எடுத்து போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டு லாஸ்ட்டில் மஞ்சத்தூளும் தனி மிளகாத்தூள் மட்டும்தான், வேறு எந்த பொடியும் இதுக்கு தேவை கிடையாது. ஒவ்வொருத்தவங்க வெறும் வரமிளகாயை போட்டு அது வேறு டேஸ்ட்டாக இருக்கும். இது சூப்பராக இருக்கும். இது இந்த மாதிரி சாதத்துக்குலாம் இந்த கத்திரிக்காய் வதக்கல் சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, அருமையாக ரெடி ஆயிடுச்சு. கத்திரிக்காய் வதக்கலும் சிம்மிலே வச்சு வேகூட்டி இறக்கணும்னா கத்திரிக்காய் வதக்கல் ரெடி ஆயிடுச்சு. மேலாக கொத்தமல்லி இருந்துச்சுன்னா 2லையும் போட்டோம்னா அருமையாக இருக்குங்க. நான் கொத்தமல்லி இல்லை போடல. சுண்டல் சாமிக்கு வச்சுட்டு பாப்பாவுக்கு எடுத்து கொடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், கிச்சடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், மூங்கி தால் கிச்சடி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி தாங்க இருக்கணும், தளன்னு இருக்கணும். நம்ம எடுத்து இப்படி கரண்டியில் ஊற்றும் போது சூப்பராக, ஸ்பூனால் எடுத்து சாப்பிட்றது சூப்பராக இருக்கும். மேலாக லாஸ்ட்டு சர்வ் பண்ணும்போது கொஞ்சமாக நெய் விட்டு கொடுத்தோன்னா பசங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. அதோட தயிர், பெரும்பாலும் இங்கே வந்து நார்த் இந்தியாவில் தயிர் தான் நிறைய பேர் வச்சுப்பாங்க. அருமையாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் தட்டி விட்ருங்க. நன்றி, வணக்கம்.